மூன்றாம் சபை எது? பெர்கமு. டேஷ் பட்டயத்தை உடையவர், இருபுறமும் கருக்குள்ள. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிற சபை எது? பெர்கமு. நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற சபை எது? பெர்கமு சபை. பெர்கமு சபையின் உண்மையான சாட்சியார்? அந்திப்பா. விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்த சபை எது? பெர்கமு. பெர்கமு சபையின் குறை என்ன? பிலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். பாலாக் என்பவனுக்கு போதனை செய்தது யார்? பிலேயாம். யார் முன்பாக இடரலை போடும்படி பாலாக் என்பவனுக்கு பிலேயாம் போதனை செய்தான்? இஸ்ரவேல் புத்திரர். எதற்கு ஏதுவான இடரலை போடும்படி பாலாக் என்பவனுக்கு பிலேயாம் போதனை செய்தான்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிற சபை எது? பெர்கமு. எப்போது என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று பெர்கமு சபைக்கு சொன்னார். மனம் திரும்பு இல்லாவிட்டால். யாருக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார்? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. பெர்கமு சபையில். வெண்மையான குறிகல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்ட புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எந்த சபைக்கு சொன்னார்? பெர்கமு சபையில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. நான்காவது சபை எது? தியத்தீரா. தேவகுமாரனின் கண்கள் எப்படி இருந்தது? அக்கினி ஜுவாலை போல். தேவகுமாரனின் பாதங்கள் எப்படி இருந்தது? பிரகாசமான வெண்கலம் போல். எந்த சபையில் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருந்தது? தியத்தீரா. தியத்தீரா சபையின் குறை என்ன? ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் ஊழியக்காரர்களை வஞ்சிக்கும்படி இடம் கொடுக்கிறாள். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள் யார்? ஏசபேல். ஏசபேல் எதை ஊழியக்காரர்களுக்கு போதித்தாள்? வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். யார் மனந்திரும்பும்படியாய் தவணை கொடுத்தார்? ஏசபேல். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப யாருக்கு விருப்பமில்லை? ஏசபேலுக்கு. யாருடைய பிள்ளைகளை கொல்லவேன் என்றார்? ஏசபேலுடைய. நானே உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவரென்று எவை அறிந்து கொள்ளும் என்றார்? எல்லா சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர் டேஸ் ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. சாத்தானுடைய. டேஸ் நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் உங்களுக்குள்ளதை. யாருக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்றார்? ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவனுக்கு. யார் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான்? ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன். அவர்களை டேஸ் போல நொறுக்கப்படுவார்கள், மண்பாண்டங்களை போல. டேஸ் நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன், விடிவெள்ளி.